ஒரு பாடலை பாடக்கூட மனமில்லாதவர்கள், இந்த நாட்டின் மீது நன்றி இல்லாதவர்கள், அவர்கள் இங்கே வசிப்பதற்கு உரிமை இருக்கிறதா? இந்தியாவில் வாழ்ந்த ஏராளமான சமூகத்தினர் விடுதலை போருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட பல மடங்கு அதிகமாக இந்தியாவின் விடுதலைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று எழுதியிருக்கிறார். வந்தே மாதரத்தின் வரலாறு தெரிந்தால் பெரும்பான்மையான இந்துக்கள் அந்த பாடலை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அந்த பாடல் பெரும்பான்மையான இந்துக்களால் எதிர்க்கப்பட்ட பாடல். உன் உதரத்து உதித்தெழுந்து, உன் வயிற்றுல உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடும், பல மொழிகளா மாறினாலும் நீ அழியாம இருக்கிற. ஆரியம் அழிஞ்சு போச்சு, சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு. நீங்கள் உணர்வை சீண்டி 3ஆவது இடத்துக்கு தமிழை தள்ளுறீங்களே. இந்தி திணிப்பு கூட 2ஆவது இடத்துக்கு தள்ளுச்சு, சமஸ்கிருத திணிப்பு 3ஆவது இடத்துக்கு தள்ளும் போது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போது வந்தே மாதரம் என்ற பாடல் தமிழ் உணர்வுக்கு எதிராக கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அதனால தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். ஒன்று. டிஎக்ஸ்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதமா மாற்றப்பட்டு தற்பொழுது நடைமுறைக்கும் கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்ப எல்லா இடங்கள்லயும் அரசு நிகழ்ச்சிகள்ல இந்த பாடல் கட்டாயம் அப்படிங்கிற அறிவிப்பு செய்யப்பட்டதுல இருந்து இது சர்ச்சையாவே இன்னமும் இந்த பாடல் நீண்டுகிட்டே இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல தலைவர்கள் தொடர்ந்து இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச வண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பாடல் என்ன சொல்லுது, எதற்காக சர்ச்சைக்கு உள்ளாகுது, ஏன் இந்த பாடலை எதிர்க்கிறதுல சில பேர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நாம தமுமுகவுடைய பொதுச் செயலாளர், எழுத்தாளர், பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களை நாம சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட இது விஷயம் சம்பந்தமா பல கேள்விகள் இருக்கு, கேட்போம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரவேற்போம். நல்லா இருக்கீங்களா? வந்தே மாதரம் பாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தேசிய கீதமா மாத்திருக்கிறாங்க. இதுவும் கண்டிப்பா பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து சர்ச்சையா இது சம்பந்தமா பல விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எதனால இந்த பிரச்சனைகள் வருது? அதாவது மக்களின் மறதி, வரலாற்று அறிவின்மை, இவற்றை தங்களுக்கு ஆயுதமாக பயன்படுத்தி தங்களுடைய கருத்தியலை விதைத்து விடுவதற்கு இந்நாட்டில் நெடுங்காலமாகவே கொடுங்கோன்மை சக்திகள் களமாடி வருகிறார்கள். ஒரு அறிஞர் சொன்னார், தேசபக்தி அயோக்கியர்களின் கடைசி புகலிடம். ஏன் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தீர்கள், ஏன் கொலை செய்தீர்கள் என்ற போது இதையெல்லாம் தேசபக்திக்காக செய்தோம் என்று பதிலுரைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காந்தியடிகளை கொன்றதற்கு காரணமே தேசபக்தி தான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். அதனால ஒரு பாடலை எதிர்க்கிறார்கள் என்றவுடன் அவர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள், தேசத்தை நேசிக்காதவர்கள், அப்படிதான் கொண்டு வர்றாங்க. தேச விரோதிகள். இந்த தேசத்தை கடவுளாக கருதி கும்பிடக்கூடிய ஒரு பாடலை மறுக்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? இந்த தேசத்தின் மீது விசுவாசம் கொள்ளாதவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படிங்கிற கருத்தை சொல்லும் பொழுது பொதுமக்களிடம் அது மிக எளிதாக எடுபடும், மிக சுலபமாக மக்களிடம் போய் சேரும். ஆமா, இந்த நாட்டை புகழ்ந்து வாழுகின்ற இந்த நாட்டை வாழ்த்தி ஒரு பாடலை பாடக்கூட மனமில்லாதவர்கள், இந்த நாட்டின் மீது நன்றி இல்லாதவர்கள், அவர்கள் இங்கே வசிப்பதற்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்து வைக்க வசதியார். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், குஷ்வந்த் சிங் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு இதழியலாளர். அவர் இல்லஸ்ட்ரேட் வீக்லி அப்படிங்கிற பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதுல அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, இந்தியாவில் வாழ்ந்த ஏராளமான சமூகத்தினர் விடுதலை போருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட பல மடங்கு அதிகமாக இந்தியாவின் விடுதலைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று எழுதியிருக்கிறார்.
பதிவு பண்றாரு. குத்புதீன் எழுதவில்லை, குஷ்வந்த் சிங் எழுதியிருக்கிறார். இது இல்லஸ்ட்ரேட் வீக்லியில பதிவான ஒரு செய்தி. அதே போல இந்தியா கேட்ல இருக்கக்கூடிய அந்த வளைவிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற உயிர் ஈகியர்களுடைய பெயர்களிலே 30,000க்கும் மேற்பட்ட 80,000க்கு அதிகமான முஸ்லிம் பெயர்கள் தான் இருக்கின்றன என்பது உலகில் பரவலான செய்தி. இந்தியாவின் விடுதலை வரலாற்றை நீங்கள் முஸ்லிம்களை புறக்கணித்து விட்டு எழுதிவிட முடியாது என்னும் அளவுக்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர்கள். நீங்கள் அவற்றையெல்லாம் சுருக்கமாக கேட்கணும்னா இசைமுரசு நாவூர் ஹனீஃபா பாடிய ஒரு பாடல், புலவர் ஆபிதீன் எழுதிய பாடல். மலையாள கரைதனிலே இரத்த ஆற்று ஓட்டம், மாப்பிள்ளைமார் தியாகத்தினை நினைவுபடுத்தி காட்டும், கலையான சுதந்திரத்தை காத்ததெங்கள் கூட்டம், கையில் நெஞ்சை வைத்து பதில் கூற என்ன வாட்டம், இதுதான் நாங்கள் செய்த துரோகமா, இல்லை நீங்கள் கூறும் வகுப்புவாதமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடலிலே எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டின் விடுதலைக்காக செய்திருக்கிறது என்ற செய்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கும் பொழுது, இந்த நாட்டிற்கு தியாகம் செய்த, உயிர் ஈகம் செய்த, களத்தில் நின்ற சிறைப்பட்ட RSS காரர்களுடைய 100 பேர் பட்டியலை தர முடியுமா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் ஒரு விவாதத்துல கேட்டார். அதான் 100 பேர் இல்ல, ஒரு 50 பேர் இல்ல, ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் இறங்கி வர வர கொடுக்க முடியாது. ஆனால் அந்தமான் சிறையிலே சாவர்கர் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் இந்த கஷ்டத்துல என்ன அன்லோக் பண்ணியிருக்காருன்னா, அவரு ரொம்ப சிரமங்கள் பட்டார். அதுல மிகப்பெரிய சிரமம் அவர் எழுதிய மன்னிப்பு கடிதங்கள், ரொம்ப கஷ்டப்பட்ட மன்னிப்பு கடிதங்களை எழுதி எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் பாடத்திட்டத்துல என்ன வச்சாங்க, புல்புல் பறவையின் மீது ஏறி அந்தமான் சிறையிலிருந்து இந்தியாவுக்கு அவர் வந்து விட்டு பிறகு சிறையில போய் முடங்கி கொண்டார் அப்படின்னு எழுதினார். வீர சாவர்கர் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தது? அவரே அவருக்கு கொடுத்தார். மற்றவங்க கொடுக்காத போது யாருக்கு அந்த சிரமத்தை வைக்கல. கள்ள நோட்டு அடிக்கிறவன்ட்ட போய் கேட்டா, ஏன்டா கள்ள நோட்டு அடிக்கிறேன்னா, நம்ம எங்க அரசாங்கத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்டு அவங்க அடிக்கிற நோட்டை வாங்கி நாமளே நோட்டை அடிச்சு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் தான். அது ஒரு புறம் போகட்டும். ஆனால் அந்த வீர சாவர்கர்னு தனக்குத்தானே பேர் கொண்டவர்கள் கூட முஸ்லிம்களுடைய தியாகத்தை புறக்கணிக்க முடியவில்லை. அவர் எழுதியிருக்கிறார், எரிமலையில முஸ்லிம்களுடைய தியாகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது படிக்கும்போது, அவர் தானா எழுதினது. உண்மைகளை புறக்கணிக்கவே முடியாது, உண்மைகள் உறுத்தும் அல்லவா. அது மாதிரி பல செய்திகள் சொல்லலாம். மும்பை கலவரம், 10,000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட நேரத்துல வாஜ்பாய் அரசு தான் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷனை நியமிச்சது. அதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். அதனால ஒருவர் மீது கொண்ட காழ்ப்புணர்வு காரணமாக அவர்கள் செய்த எல்லாவற்றையுமே நம்ம எதிராக பார்க்கறது இல்லை, நாம் நியாயத்தின் கண்களால் பார்க்கிறோங்கிறது ஒரு உதாரணம். இன்னைக்கு நம்ம சொல்லலைன்னா கூட வாஜ்பாய் தான் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷனை நியமித்தாருங்கிறது இந்த தலைமுறைக்கு தெரியுமாங்கிறது இல்லை, நம்ம பதிவு செய்யணும். அப்போது சிறைப்பட்டவர்களுடைய பட்டியலை கொடுக்க முடியல. சரி, இந்திய நாடு விடுதலை அடைந்த பிறகு RSS அலுவலகம் நாக்பூர்ல இருக்கு. அதனுடைய தலைமையகத்தில் இந்தியாவின் தேசிய கொடி பறந்திருக்கிறதா? இல்லை. இப்பொழுது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எல்லா வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்றுங்கள், கொண்டாடுங்கள் என்று சொல்றார். அந்த தேசிய கொடியை ஏன் RSS அலுவலகத்தில் ஏற்றப்படவில்லை? 50 ஆண்டுகளில் ஏற்றப்படவே இல்லை. பிறகு நிர்பந்தம் காரணமாக ஏற்றினார்கள். அப்போது அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கொடி மீது அவர்களுக்கு ஏன் இவ்வளவு நாள் வெறுப்பு இருந்தது? நீங்க பார்க்கலாம், அண்மையில புதுச்சேரியில காவல்துறை அணிவகுப்பு நடந்தது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார். அமித்ஷா தேசிய கொடியை கேட்ட உடனே புதுவை அமைச்சர் நமச்சிவாயம் காவி கொடி எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா அமித்ஷா தேசிய கொடி என்று கேட்டால் எதை கேட்பாருன்னு இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் உடனே பப்ளிக் அப்படிங்கிற மாதிரியான மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு உண்மையான தேசிய கொடியை காட்டு அப்படின்னு வாங்குறாரு இல்லையா? இல்லாட்டி எடுத்து கொடுத்தவர் எழுத படிக்க தெரியாதவர் அமைச்சர் தேசிய கொடியை கொடுன்னு அமித்ஷா கேட்டா நம்ம இதைதான் எடுத்து கொடுக்கணும்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் மைண்ட் வாய்ஸ் அவரு கேட்குது போட்டிருக்குது, என்ன தெரியல. ஆனால் அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது யாரு? சுரையா தயாப்ஜி என்ற முஸ்லிம் பெண். அவர் யாரு? காந்தியடிகளின் நெருங்கிய நண்பரான பத்ருதீன் தயாப்ஜியின் மனைவிதான் சுரையா தயாப்ஜி. ஒரு முஸ்லிம் பெண் வடிவமைத்த கொடியைத்தான் நாம் செங்கோட்டையில் ஏற்றுகிறோம், அதைத்தான் வீடுதோறும் ஏற்றுமாறு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சுரையா தயாப்ஜி பேரை சொல்வாரா?
இந்த தேசிய கொடியை வடிவமைத்து அவருக்கு சிறப்பு செய்வாரா? அவருடைய படத்தை திறந்து வைப்பாரா நாடாளுமன்றத்துல? வீர் சாவர்கர் படம் கூட இருக்குது. காந்தியடிகளின் படத்துக்கு நேராவே வீர் சாவர்கர் படத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப இரவுக்கு பக்கத்தில் பகல் இருப்பது போல வச்சிருக்கிறாங்கல்ல. சுரையா தயாப்ஜிக்கு சிறப்பு செய்வார்களா? அப்போது இவர்கள் வரலாற்றில் தனக்கு தேவையானதை எடுத்துக் கொள்கிறார்கள். இப்ப நம்ம வந்தே மாதரம், இந்த நாட்டில் தேச உணர்வை தூண்டுகின்ற பாடல் என்று எடுத்துக்கொண்டால் முதல் இடத்தில் எது இருக்கும்? இதை யார் தீர்மானிக்கணும் அப்படின்னு பார்த்தா, சுதந்திர இந்தியாவில் எதையுமே நம்ம காந்தியின் கண்களால் பார்க்க வேண்டும். அண்ணல் காந்தியடிகளுடைய பார்வையிலிருந்து பார்க்கணும். அண்ணல் காந்தியடிகள் தனக்கு பிடித்த தேசிய கீதமாக இதை சொல்லியிருக்கிறார் என்றால், சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, ஹம்புல் புலேகே உஸ்கி ஏகுல் சிதான் ஹமாரா என்று சொன்ன அல்லாமா இக்பால் அவர்கள் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா பாடல் தான் இந்தியாவின் தேசிய கீதமாக இருக்க முடியும் என்று பெருந்தலைவர்கள் எல்லாம் விரும்பி இருக்கிறார்கள். எல்லைகளுக்கு அப்பால் சிறகு விரித்த இக்பால் என்று தினமணியில் நான் ஒரு நடுப்பக்க கட்டுரை எழுதினேன். அல்லாமா இக்பாலின் அந்த சாரே ஜஹான் சே அச்சா பாடலால் ஈர்க்கப்பட்டவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அது தந்த உத்வேகத்தால் அவர் மாபெரும் போராளியாக மாறினார். அதே போல அண்ணல் காந்தியடிகள் பார்வா சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் எனக்கு உள்ளம் உளைச்சல் அடையும் போதெல்லாம், மனம் துன்பமடையும் போதெல்லாம் அந்த பாடலை நினைத்து பார்ப்பேன், அந்த பாடலை கேட்பேன் என்று அண்ணல் காந்தியடிகள் எழுதியிருக்கிறார். இப்படி ஏராளமான தேசப்பற்றாளர்களுக்கு, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஒரு உத்வேகம் தந்த பாட்டுனா அது சாரே ஜஹான் சே அச்சா. அது எங்க இருக்கு? நீண்ட நெடுங்காலம் அது இராணுவத்துலதான் தேசிய கீதம். 1947 ஆகஸ்ட் 14 வரைக்கும் அதுதான் இந்த நாட்டுக்கு தேசிய கீதம். அப்படிதான் இருந்தது. திடீரென்று பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சிக்கல்லாம் ஏதாவது உருவாக்கணுமே என்ற அந்த உணர்வின் அடிப்படையில தான் இந்த சாரே ஜஹான் சே அச்சா பாடலை எழுதியவர் அல்லாமா இக்பால் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பாடல் மாற்றப்பட்டு ஜனகணமன என்ற பாடல், அதுவும் சிறந்த பாடல் தான். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அதுவும் தேசிய கீதம் தான். அதை நாம் மதிக்க வேண்டும். அதுவும் தேச உணர்வு. ஆனால் யாருமே எதிர்க்கவே இல்லை. இல்ல, ஜனகணமன ஏன் இதை எதிர்க்கிறார்கள்? இப்போது தேசபக்தியை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னா எல்லா பாடலையும் எதிர்க்கணுமே. ஜனகணமன அதிநாயக பாடலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்களா? சாரே ஜஹான் சே அச்சாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்களா? வந்தே மாதரத்துல மட்டும் என்ன பிரச்சனை இருக்கு? மற்ற தேச பாடலை நீங்க ஏன் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறாங்க பாஜகக்காரர்கள், சங் பரிவாரத்தினர்? ஏன் சாரே ஜஹான் சே அச்சா பாடலை முன்னிலைப்படுத்தவில்லை? பாரதியார் அதான் கேக்குறேன். சாரே ஜஹான் சே அச்சா பாடலை படித்து உணர்ந்த பாரதியார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய கவிஞர் பாரதியார், அவருக்கு உந்துதல் காரணமா இது போல ஒரு பாடலை நாம் தமிழில் எழுத வேண்டும் என்று எழுதியதுதான் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாடலை. இந்த வார்த்தை அப்படியே வருதா? சாரே ஜஹான் சே அச்சா, இந்த உலகத்தில் சிறந்த நாடு எங்கள் இந்திய நாடு, ஹிந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய எங்கள் நாடுதான் இந்த உலகத்தில் சிறந்த நாடுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த நாடு ஒரு பூந்தோட்டம், நாங்கள் எல்லாம் அதன் பாடு திரியும் புல்புல் பறவைகள் என்று சொல்றாரு இல்லையா? அதைத்தான் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இப்ப பாருக்குள்ளே சிறந்த நாடா மாறிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது தேசபக்தி அப்படிங்கிறத இத்தனை பேருக்கு ஏற்றி அந்த பாடல் ஏன் பின்தள்ளப்படுகிறது? வந்தே மாதரத்தை ஏன் தேர்ந்தெடுத்து முன்னே கொண்டு வருகிறார் என்று சொன்னால், வந்தே மாதரத்தினுடைய வரலாறு தெரிய வேண்டும். அதுதான் முக்கியம். வந்தே மாதரத்தின் வரலாறு தெரிந்தால் பெரும்பான்மையான இந்துக்கள் அந்த பாடலை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அந்த பாடல் பெரும்பான்மையான இந்துக்களால் எதிர்க்கப்பட்ட பாடல். அப்படியா? அதான் உண்மை. எப்படி? இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா, 1937 வருஷம் ஒரிசா சட்டமன்றத்துல இந்த பாடலை பாடுகிறார். பலரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எந்திரிக்கல அந்த பாட்டு. உடனே சபாநாயகர்கிட்ட போய் சொல்ற காலகட்டம் விடுதலை போர் உச்சத்துல இருக்கு. ஆமா, அந்த நேரத்துல ஒரிசா சட்டமன்றத்துல பாடுறாங்க. 47 விடுதலை, 37 அதை பாடுறாங்க. யாரும் எந்திரிக்கல, பெரும்பாலானவர்கள் எந்திரிக்கல, பல அதிகாரிகள் எந்திரிக்கல. சபாநாயகர்கிட்ட புகார் செய்யப்படுது. அப்ப சபாநாயகர் என்ன சொன்னாரு? தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்காது தவறுன்னு சொன்னாரா? இல்ல, இது அவரவர் உரிமைன்ட்டு. அடுத்து 1938 ஆண்டு, ஆனா என்ன இருந்தாலும் காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்களும் இந்த வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருக்காங்க. வரேன், அப்படியே வரலாம். சரி,
நீங்க இப்படி நேரடியா போனோம்னு வைங்களேன், மக்களின் இன்றைக்கு மிகப்பெரிய மூலதனமே மக்களின் அறியாமையும் வரலாற்று அறிவின்மையும். சார் வந்தே மாதிரிலாம் என்ன சார், இந்த நாட்டை வாழ்த்துற பாட்டு அது வேணாங்கிறான் சார். சார் இது என்ன சார் இது, இந்த நாட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இந்த நாட்டுல நம்மளோட இருந்துகிட்டு இந்த நாட்டை வாழ்த்துற பாடலை வேணான்னு சொல்றான்னா அவன் எப்படியாப்பட்ட தீவிரவாதியா இருப்பான் அப்படின்னு கொண்டு வரும்போது எளிதாக மக்கள் நம்பி விடுவார்கள். அதற்குள் என்ன இருக்கிறது, அந்த பாடல் யாரால் எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, எந்த சூழலில் வந்தது சொல்லணும். ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்காக எல்லாரும் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். இப்ப திடீர்னு தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்துட்டு போய் சமஸ்கிருத கல்லூரியில பாடுங்கன்னு சொல்லி, தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய உணர்வு. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் நேற்று தீர்மானம் கொண்டு வரப்படும். நேற்றுனா தேதி சொன்னோம், ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2026. ஏன்னா உங்க பேட்டியை பிற்காலத்தில் பார்ப்பவர்களுக்கு தேதி தெரியணும். ஆகஸ்ட் 10, 2026 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது என்ன சார், தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு சட்டப்பேரவை கூடி தீர்மானம் போடணுமா? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், முதல்ல தானே பாடணும். இப்ப என்ன தீர்மானம் போட வேண்டியிருக்குன்னா, முதலில் பாட முடியாத சூழ்நிலையை உண்டாக்குனது யாரு? நீங்கள் முதலில் பாடினால் 3 ஆண்டு சிறைன்னு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடினால் 3 ஆண்டு சிறைன்னு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கொண்டு வந்திருக்காங்க தானே. ஏன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடக்குது. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவோட என்ன பாட்டு பாடப்படும்? முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம். எல்லாருக்கும் மரபு, அப்படிதான் மரபு. இப்போது முதலில் வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், 3ஆவதா தமிழ்தாய் வாழ்த்து. எங்க தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் பெயரால இருக்கிற பல்கலைக்கழகம், சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துல போய் தமிழ்தாய் வாழ்த்தை பாடு அப்படின்னு சொல்றோம். உடனே அவங்க பாட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்ற சட்டம் எப்போது வந்தது தமிழ்நாட்டுல? மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தார்? தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்பது கட்டாயம் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே சட்டம் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மயிலாப்பூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது ஒரு மடாதிபதினா சும்மா கிடையாது, இந்தியாவின் தலைநகரம் டெல்லினா அவங்க அதுக்கே தலைநகரம், யாருமா அவங்க காலில் விழும், யாரும் காலடியில உட்காரும், சமமா உட்கார்ந்து பேச மாட்டாங்க, சமமா உட்காரவே வைக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒரு மடாதிபதி எழுந்திருக்காம அலட்சியமா உட்கார்ந்து இருந்தார். அது பத்திரிகைலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரா, தியாகம் பண்ணிட்டு இருந்தாரா எனக்கு தெரியாது. அவர் உட்கார்ந்து இருந்தார். உடனே தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டாங்க. ஆனால் அவர் உட்கார்ந்து இருந்தது கருத்தியல் பூர்வமானது. ஏன் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்தின் குறிப்பிட்ட வரிகளை கலைஞர் நீக்கினார் என்பது குற்றச்சாட்டு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சமஸ்கிருதவாதிகள்லாம் கலைஞர் நீக்கிய வரியை நாங்கள் சேர்த்து பாடுவோம்னு பண்ணாங்க. அவரு நீக்கியதுதான் சரி, நீக்கியதை, ஏன்னா நீக்கிற ஒரு கலைஞர்ல, கலைஞர் நீக்கியதை நாங்கள் சேர்த்து பாடுவோம். திராவிட இயக்கத்துல ரொம்ப அமைதியா அதை ரசிச்சாங்க. ஓ, நீங்க சேர்த்து பாருங்களா, அப்ப கலைஞர் நீக்கினதை நீங்க சேர்த்துக்கிறீங்களா, சேர்த்துக்குங்க. ஏன் கலைஞர் நீக்கினார்னா, பாடுறவங்க மனசு புண்படக்கூடாது நீக்கினாரு. ஆனா புண்பட வேண்டியவர்களே அதை பண்பட பாடினார்கள். அப்ப இவன் எப்படியாப்பட்ட அறிவாளின்னு தெரியும். இவங்க தான் மூளை வலிமை உள்ளவர்கள்னு ஒரு அம்மாவோட பேட்டி கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் மூளை வலிமை உள்ளவர். அந்த மூளை வலிமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் கலைஞர் நீக்கினாருன்னா, சமஸ்கிருதம் என்பது தமிழை விட மேலான மொழியாக ஒருபோதும் இருக்க முடியாது. சமஸ்கிருத மேலாதிக்கம் இங்க செல்லுபடி ஆகாது. இன்னும் சொல்ல போனா, தமிழின் பெருமையை அறிந்தவன் சமஸ்கிருதத்தை மதிக்க மாட்டான். திருக்குறளை படித்தவன் சமஸ்கிருத வேதங்களை ஏற்க மாட்டான். தமிழ் என்பது அனைவருக்கும் சமநீதி சொன்ன மொழி, சமஸ்கிருதம் ஜாதிக்கு ஒரு நீதி சொன்ன மொழி என்பதெல்லாம் எதுல இருக்குது? தமிழ்தாய் வாழ்த்துல இருக்கு. சொல்ல வரிகளையே சொல்லவா? முதல்ல அது ஏகத்துவத்தை சொல்லுது தமிழ்தாய் வாழ்த்து. நம்ம நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டமிதில் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு
மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுறாரு, பல் உலகும் பல் உயிரும் படைத்தளித்து துடைக்கினும் ஒரு எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இந்த உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லையற்ற சக்தியாகிய இறைவன், ஏக இறைவன், இதனால அவனுக்கு எந்த சோர்வும் வரல. பல உலகத்தை படைச்சிட்டமேன்னு 10 நாள் படுத்து கிடக்கல, ஓய்வு எடுக்கல. முன் இருந்தபடி இருப்பது போல் இறைவன் படைப்புகளை படைப்பதற்கு முன் எப்படி இருந்தானோ படைத்த பிறகும் அப்படிதான் இருக்கிறான். எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் தமிழ் மொழியே உன்னிலிருந்து கன்னடம் பிரிந்தது, மலையாளம் பிரிந்தது, துளு பிரிந்தது. இத்தனை மொழிகள் பிரிந்து போனாலும் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து, உன் வயிற்றுல உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடுன்னு பல மொழிகளா மாறினாலும் நீ அழியாம இருக்கிற. ஆரியம் அழிஞ்சு போச்சு, சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அந்த பாட்டுல இருக்கு. அந்த வரியதான் ஒரு தூக்கம். அடுத்தது அந்த பாடல்ல இன்னும் இருக்கு. அதாவது தேசிய கீதம் பாட 2 நிமிஷம், வந்தே மாதரம் பாட 7 நிமிஷம். அப்போது தேசிய கீதத்து கூட சட்டத்துல இவ்வளவு நேரத்துக்குள்ள பாடணும்னு இருக்கு. வந்தே மாதரம் அதை விட அதிகமான நேரத்தை ஒதுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சூட்சுமம் வெளிப்படுது. இப்ப கலைஞர் இதை வச்சிருந்தாருன்னா சொல்றாரு, சதுமறை ஆரியம் வருமுன் சக முழுதும் நினதாயின் முதுமொழி நீ அனாதி என மொழிகுவதும் புகழாமே. இது இருக்கு தமிழ் தாய் வாழ்த்துல. ஆரியமாகிய சமஸ்கிருதம் வருவதற்கு முன்னால் இந்த உலகம் எல்லாம் தமிழை போற்றியது, அதனால் நீதான் மூத்தவள் என்று தமிழை சொல்றாரு. அதுக்கு மேல போட்டு உடைக்கிறாரு. வள்ளுவம் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதின்னு கேட்கிறார். திருக்குறளை படிச்சவன் எவனாவது சமஸ்கிருதத்தை மதிப்பானாடா? மனு தர்மத்தை மதிப்பானா? அது ஜாதிக்கு ஒரு நீதி சொல்றது. உயர்ந்த ஜாதிக்காரன் தப்பு செஞ்சா அதுக்கு ஒரு தண்டனை, அவனுக்கு முடிய வெட்டு இவனுக்கு தலையை வெட்டுன்னு சொல்லுது. தலையை வெட்டுறதும் முடிய வெட்டுறதும் ஒன்னா? அப்படிதானே தண்டனை கொடுத்தாங்க. பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்க. எதனால வந்தது? ஆதித்த கரிகாலன் கொலை. அதை செய்தவர்கள் பிராமணர்கள் தெரிஞ்சவன என்ன செஞ்சாங்க? முடிய மட்டும் வெட்டினாங்க. இதே மற்ற ஜாதி செஞ்சிருந்தா தலையை வெட்டியிருப்பான் இல்லையா? பட்டத்து இளவரசனை கொன்றவருக்கு தண்டனை குடிக்க முடியாத ஒரு அந்த விரக்தி தானே ஒரு மகாராணியையே இஸ்லாத்தை தழுவ வைத்தது. அது நமக்கு கிடைக்கிற குறிப்பு. குறிப்பிட்ட ஜாதியை தண்டிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல. ஆனா திருக்குறள் அப்படி சொல்லலையே, எல்லாருக்கும் சமநீதி சொன்னது இல்லவா? ஆகவே தமிழ்தாய் வாழ்த்தை போய் சமஸ்கிருத கல்லூரியில பாடுன்னு சொன்னா உண்மையாக உணர்வு புண்படும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சமஸ்கிருதத்தை மேலாதிக்கத்தை எதிர்த்து பாடப்பட்டதுதான் தமிழ்தாய் வாழ்த்து. அதை நீங்கள் எதற்கு பின்னால் சமஸ்கிருத பாடலுக்கு பிறகு தள்ளுகிறீர்கள்? 3வது யோசிச்சு பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் முதல்ல சமஸ்கிருத பாட்டு, அப்புறம் வங்காள மொழி பாட்டு, அப்புறம் தான் தமிழ் பாட்டு என்ற நிலைமையை நீ கொண்டு வந்தால் இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்டது? உலகிலேயே தன் மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரே இனம் தமிழ் இனம் தானே. தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு எழுதி நிக்குது எழும்பூர்ல. அது அவர்கள் யார்? மொழிக்காக உயிர் கொடுத்தவர்கள். எத்தனை பேர் தன்னையே தீக்கிரையாக்கி கொண்டார்கள். கீழப்பழுவூர் சின்னச்சாமி யாரு? இந்தியாவின் குடியரசு தினம் நாளைக்குன்னா இன்றைக்கு தன்னை கொளுத்தி கொண்டானே. அந்த வழிமுறையில் நமக்கு வேறுபாடு இருக்கும், அதை ஏற்க முடியாது. அதே நேரத்தில் என் மொழி ஒடுக்கப்பட்டால் நான் என்னையே எரித்துக் கொள்வேன்னு சொன்ன தமிழ் இனத்தை நீங்கள் உணர்வை சீண்டி 3வது இடத்துக்கு தமிழை தள்ளுறீங்களே. ஹிந்தி திணிப்பு கூட 2வது இடத்துக்கு தள்ளுனுச்சு, சமஸ்கிருத திணிப்பு 3வது இடத்துக்கு தள்ளும் போது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போது வந்தே மாதரம் என்ற பாடல் தமிழ் உணர்வுக்கு எதிராக கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அதனால தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். ஒன்று. அடுத்தது, இந்த பாடல் பக்கிங் சந்திர சாட்டர்ஜி என்பவரால் ஆனந்த மடம் என்ற நாவல்ல எழுதப்பட்டுச்சு. சரி, ஒரு நாவல்ல ஒரு நாடகத்துல வர்ற பாடலை ஏன் எதிர்க்கணும்னு சொன்னா அந்த நாவலோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நாவல் கதாநாயகன் பேர் பவானந்த். அவன் முஸ்லிம் ஆட்சியாளர்களை விரட்ட வேண்டும், முஸ்லிம் அரசனை வீழ்த்த வேண்டும்னு படை திரட்டான். சரி, திரட்டும். ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி செய்வது ஒரு தப்பான செயல் இல்லை. ஆனால் அதற்கு சொல்லப்படும் காரணம் என்னவா இருக்கணும்? இந்த ஆட்சியாளன் கொடுங்கோலன், மக்களை வதைக்கிறான், மக்களின் செல்வங்களை கொள்ளையடிக்கிறான், மக்களின் நல்வாழ்வை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லணும். நல்லாட்சி நடத்தாத இந்த கொடுங்கோலனை நாம் வீழ்த்துவோம்னு சொன்னா அது சரி. ஆனால் பவானந்தன் சொல்லும் காரணம், இவன் முஸ்லீமாக இருக்கிறான்,
ஒரு முஸ்லிமின் ஆளுகைக்கு கீழே நாம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்றான். அவன் போய் மகேந்திரன் ஒருவனை அழைக்கிறான். முஸ்லிம் ஆட்சியை கொல்லணும், ஒழிக்கணும்னா இவனை கொல்லணும், இவனை அப்போ மகேந்திரன் கேட்கிறான், நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு கேட்கும்போது, இல்ல இந்த முஸ்லிம் ஆட்சி மட்டும் இல்ல முஸ்லிம்களும் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லும் போது இவன் அதனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் ஒரு கோயிலுக்கு கூட்டு போறான், அதான் ஆனந்த மடம். அந்த மடத்துக்கு அழைச்சிட்டு போறான். போகும்போது அங்கே ரொம்ப சோகமா ரொம்ப கொடுமையா சூழல்ல ஒரு சிலையை பாக்குறான். இவதான் நம்ம பாரதி தேவி, இவன் இந்த முஸ்லீம் ஆட்சியில இப்படி ஆயிட்டான், இவன் எப்படி இருந்தா பாருன்னு வேற ஒரு சிலையை பார்க்கும்போது ரொம்ப பளபளப்பா அழகா இருக்கு. இப்படி இருந்தவ இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த முஸ்லீம் ஆட்சி தான். அதனால இது ஒழிக்கணும், முஸ்லீம்களையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றான். இது திருப்பி திருப்பி கேட்ட உடனே மகேந்திரனும் மனம் மாறிடுவான். மனம் மாறி இவர்களை படை கொண்டு விரட்ட வேண்டும்னு முஸ்லிம் கிராமங்களை சூறையாடுவது, முஸ்லிம்களை கொள்வது, பள்ளிவாசலை இடிப்பு. அப்பதான் சொல்றாங்க, பள்ளிவாசல்களை இடித்து அந்த இடத்தில் ராதா மாதவனின் கோயிலை எழுப்புங்கள். ராதா மாதவன் ராமர் கோயில், பள்ளிவாசலை இடித்து கோவில் கட்டுங்கள்ங்கிற ஒரு பிளானே எங்க இருக்குதுன்னா ஆனந்தமோட நாவல்ல தான் கிடைக்குது. ஆமா, இது எல்லாமே விரைவாக விடுதலை நாளேட்டுல வந்த கட்டுரை கவிஞர் கலிப்பூகொண்டன் விரிவா எழுதியிருக்காரு. அப்போது அந்த படுகொலை செய்யும் போது உங்களுக்கு உணர்வூட்டுவதற்கு இந்த பாடல், முஸ்லிம்களை படுகொலை செய்வது போதும் பாலியல் வன்கொடுமை செய்யும் போதும் சூறையாடும் போதும் இந்த பாடலை பாடுங்கன்னா அந்த அதுல வருகிறது ஆனந்த மடத்தில் வருகிறதுன்னு பதிவு செய்யும் பொழுது நீங்க எண்ணி பாருங்கள், இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய பாடல் வரணுமா? இந்திய நாடு அன்பின் திருநாடு, அனைவரையும் அரவணைக்கிற நாடு. நீங்க இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எடுத்துங்க, எல்லா நாடும் வி தி சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு அப்படி இருக்கும். ஆனா இந்தியாவில் என்ன இருக்கு? இந்தியாவின் அரசியல் சாசனத்துல வி தி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. வி தி பீப்புள் என்பதற்கும் வி தி சிட்டிசன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த நாட்டின் குடிமக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லாம இந்த நாட்டில் வாழும் மக்களாகிய நாம்னு சொல்றாங்கன்னா, இந்த நாட்டிலே பிறக்காதவனுக்கு கூட அடிப்படை உரிமைகள் இருக்குடான்னு சொன்ன உலகத்தின் அற்புதமான நாடு இந்திய நாடு. இந்தியாவின் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் உலகின் மற்ற நாடுகளின் அரசியல் சட்டத்தை விட சிறந்த அரசியல் சட்டம் இந்தியாவின் அரசியல் சட்டம். அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை வருவதற்கு முன்னாலேயே சுதந்திரம் அடைந்த போதே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்படியா? ஆமா, அமெரிக்காவுக்கு வாக்குரிமை கொடுக்கும் போது அமெரிக்கால இல்லையா? இல்லையே. அப்படியா? இந்திய நாடு பலபடி முன்னேறியது. இந்தியாவின் அரசியல் சாசனம் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமை தாங்க மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து விவாதித்து எழுதியது. அப்போது இந்த அரசியல் சாசனம் தான் அவர்கள் குறிவைக்கிறாங்க. இந்த அரசியல் சாசனத்தை ஜனநாயகத்தை பயன்படுத்தி அழித்து விடக்கூடிய சதி நடக்குது இந்த நாட்டுல. அப்போது வந்தே மாதரத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி சமஸ்கிருத கல்லூரியில போய் நீராறும் கடவுளத்தை பாட சொன்னா, தமிழ்தாய் வாழ்த்த பாட சொன்னா அவங்க மனசு புண்படுமோ, இதை இப்படி சொன்னா முஸ்லிம்கள் எதிர்ப்பாங்க. எதிர்க்கும் போது என்ன சொல்லலாம்? தேச விரோதிகள் ஏற்கனவே இருக்கு முத்திரை, அதை குத்திடலாம். ரொம்ப எளிமையான திட்டத்தை போடுறாங்க. என்னன்னா இது தமிழ்நாட்டுல நடக்காது. இவ்வளவு வரலாறுகளை எடுத்து பேசும் அளவுக்கு இங்கே தமிழ்நாடு விழிப்புணர்வு அடைந்த ஒரு மாநிலம். இது உத்தரப்பிரதேசத்துல என்ன இருக்கு அதான் சொல்றேன். அந்த பாடல்ல இந்த பாடல் வரும் சூழல் பாடல் இடம்பெற்ற